ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15,000 ரூபாய்க்கான பட்ஜெட்டுக்கான நம்ம வந்து வீடியோ தாங்க போடுறோம். ஆமாங்க, மாதம் வந்து நம்மளுக்கு சேலரியாக 15,000 தான் கிடைக்கிது. இதில் வந்து நம்ம எவ்வளோ சேவிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்கிறது வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து சொல்கிற கருத்துக்கள் வந்து முழுமையாக வந்து சேரும். ஸோ 15,000க்குள்ளே இவ்வளவு நம்ம மிச்சம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 15,000 தான் நம்ம மாதம் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுலேயே நம்மளால் மிச்சம் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட்டு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வருஷத்துக்கான மாதம் 15,000 நம்ம வருமானம் வருது. ஓகேங்களா? இதில் வந்து 50 லட்சம் நம்ம வந்து கண்டிப்பாக சேவிங் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட்டை நம்ம போடுறோம். ஓகேங்களா? மந்த்லி பட்ஜெட்டு பிளானிங் தான் நம்ம போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா 15,000 நமக்கு வந்து 15,000 மாதம் கிடைக்குது இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? சேவிங்கும் பிளானிங்கும் போட்டுக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ பிளான் பண்ணுறோம், மாதத்துக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இப்படி வருது, சேவ் வந்து எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து சேலரியும் செலவு சேமிப்பு. ஓகேங்களா? இதில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தலாம். இப்போ வந்து சேலரி வந்து 15,000, நம்மளுக்கு வந்து சேவிங் வந்து 3,000. ஓகேங்களா? 3,000 தான் நம்ம சேவிங் பண்ணி வைக்க போகிறோம் மாதம். இப்போ அந்த மந்த்லி வந்து எவ்வளோ இது நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மந்த்லின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாடகை. ஓகேங்களா? ரெட்டு வந்து வாடகை. இப்போ நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு மாதம் 4,000 5,000 அந்தமாரி வாடகை நீங்கள் கொடுக்குறதோட எவ்வளோ கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் கிடைக்குதோ அந்தமாரி வீடை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் போனீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். வீடு வந்து அக்கம் பக்கம் நிறைய இருக்கக்கூடிய வீடுகளாக அந்தமாரி வீடாக இருந்தால் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 3,500 நம்ம வாடகைக்குன்னு போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஈபி பில்லு தான். இந்த ஈபி பில்லு பார்த்திங்கன்னா மாதம் 500 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா பால். ஓகேங்களா? இப்போ வந்து பால் ரேட் வந்து நான் 800 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தா பார்த்திங்கன்னா மல்லிகை பொருட்கள். ஓகேங்களா? மல்லிகை பொருளுக்கு வந்து நான் ஒரு 1,700 நம்ம போட்டிருக்கோம் மாதம். இது வந்து மல்லிகை பொருளுக்கு வந்து 1,700 போட்டிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரைஸ், அதாவது அரிசி, அது வந்து ஒரு 1,400 அந்தமாரி போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் வந்து 500 போட்டிருக்கோம். நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை கேஸ் அந்தமாரி பிரித்து போட்டிருக்கேன். இந்த மாதத்துக்கு ஒரு 500, அடுத்த மாதத்துக்கு ஒரு 500 அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஃபோன் ரீசார்ஜ்னு பார்த்திங்கன்னா 500. 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஓகேங்களா? மொத்தமாக போட்டிங்கன்னா எப்போயுமே ஒரு 10-20 நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதனால் வந்து ஃபோன் ரீசார்ஜ் வந்து ஒரு 3 மாதத்துக்கு நம்ம போட்டுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் 2 பேர் 3 பேர் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்துக்கு ஒரு ஆளும் அடுத்த மாதத்துக்கு ஒரு ஆள் அந்தமாரி மாதத்துக்கு ஒரு ஆள் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அதுலேயும் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து நமக்கு வந்து 250. இது வந்து எந்த விதத்தையும் விற்க முடியாது. கேபிள் பில் வந்து 250. அடுத்த பார்த்திங்கன்னா இது வந்து வார கணக்கு. ஓகேங்களா? வாரம் நம்ம செலவு பண்ணக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வார செலவு தான் பார்க்க போகிறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி. ஓகேங்களா? வாரத்துக்கு வந்து இப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம மொத்தமாக 4 வாரம் இருக்குது. 4 வாரத்துக்கு சேர்த்து நம்ம வந்து 800 வெஜிடபிள் வந்து வாங்குகிறோங்க. ஓகேங்களா? அதனால் பட்ஜெட் போட்டிருக்கோம். அடுத்து நான் பார்த்திங்கன்னா கறி நான்வெஜ்ஜோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,000 நம்ம போட்டிருக்கேன். அடுத்தா பார்த்திங்கன்னா பெட்ரோல் செலவுக்கு வந்து அதுக்கு ஒரு 1,000 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் டோட்டலாக பார்த்திங்கன்னா 11,950 ஆகுது. ஓகேங்களா? இதில் எவ்வளோ நம்ம சேவிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாடகையில் வந்து நம்மளால் அவளுக்கு சேவ் பண்ண வைக்க முடியாது. ஈபி பில்லில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பக்கம் நம்ம சேவ் பண்ணலாம். தேவையில்லாத கரண்ட் பில்லு போடும்போது ஃபேனு லைட்டு எரிஞ்சிட்டு இருந்தால் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு 50 நம்ம வந்து கம்மி பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? பால் செலவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன பாக்கெட்டாக நீங்கள் வாங்கி அதை வந்து காய்ச்சி குடிச்சிங்க போதுமானது. சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் டீ காஃபியில் குடிக்கிறதே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்தமாரி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே 690. இதில் வந்து பார்த்திங்கன்னா 110 நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான் வந்து ஒரு 200 நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியுங்க. இதே மல்லிகை ஜாமான் வந்து ஒரே ரேட்டாக வாங்காத ஒரு மாதத்துக்கு வந்து 2 டைமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? 200 சேவ் பண்ணி வைக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து நம்மளால் குறைக்க
வைக்க முடியாது. கேஸில் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1000 ரூபா வரும். இன்றைக்கி இந்த மாதம் 500 ரூபா, அடுத்த மாதம் ஒரு 500 ரூபா. இதில் பார்த்திங்கன்னா சிலிண்டரோட ரேட்டே இப்போ 900 ரூபா. ஓகேங்களா, அதில் வந்து ஒரு 100 ரூபா நம்ம வந்து மிச்சம் பண்ணி வைக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா காய்கறிலாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 100 ரூபா நம்ம மிச்சம் பண்ணலாம். இல்லை நான் காய்கறிலாம் நிறைய சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஓகே, நீங்கள் வந்து ஹெல்த்தியாகவே இருக்கலாம். அடுத்ததாக காய்கறி, அதாவது கறியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா பக்கம் நம்ம மிச்சம் பண்ணி வைக்கலாங்க. ஒரு வாரத்துக்கு மீன், நண்டு, சிக்கனு, மீன், முட்டை இந்தமாரி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொன்றா நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஒரு 50 ரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். பெட்ரோல் செலவுலையும் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா நம்மளாலே சேவ் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா, இதெல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 760 ரூபா நமக்கு வந்து வருது. ஓகேங்களா, இந்த 760 ரூபா நம்ம ஒரு உண்டியலாக கூட நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்க முடியுங்க. இது பார்த்திங்கன்னா மொத்த செலவு வந்து 11,950 ரூபா வருதுங்களா. ஒரு 50 ரூபா வேறு ஏதாச்சும் ஒரு செலவு. ஓகேங்களா, ஒரு 50 ரூபா போட்டு ஒரு 12,000 ரூபா ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்தமாரி தான் நம்ம ரவுண்ட் அப் பண்ணோம். அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா 3000, அந்த 3000 வந்து நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 3000 வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வந்து ஆடி நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா, இந்த ஆடி வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் நம்ம வந்து போடுற மாதிரி வச்சுக்கலாம். இதே பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கும் 12,000 ரூபாய் நம்மளுக்கு போடுறோம் மாதம் மாதம் போட்டு. இது இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6.5% நம்ம இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா 429 ரூபா நமக்கு வந்து வட்டி கிடைக்கிது, ஒரு வருஷத்துக்கான வட்டி. மொத்தம் 12,429 ரூபா நமக்கு வந்து அசலோட வட்டியோட கிடைக்கிது. இந்த அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் மொத்தமாக ஒரு செலவு இருந்தாலும் அந்த செலவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எந்த செலவும் இல்லை, நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 60,000 வருது. ஓகேங்களா, அந்த 60,000த்துக்கான வட்டி பார்த்திங்கன்னா 10,991 ரூபா நமக்கு வந்து வட்டியாக கிடைக்கிது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 70,991 ரூபா நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கிது. ஓகேங்களா, அடுத்த 1000 ரூபாய் நம்ம போடுறோம். அது வந்து நம்ம வந்து கோல்டு காயினில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி நீங்கள் கோல்டு காயின் நீங்கள் சீட் மாதிரி கட்டிட்டு வந்தீங்கன்னா 11 மாதம் தான் நம்ம சேவ் பண்ணி வைக்க முடியும். ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்காது. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா 2 கிராமில் நம்ம வந்து கோல்டு காயினை நம்ம எடுத்து வைக்கலாம். கோல்டு காயினை நம்ம எடுத்து வைக்கும் போது நோ வேஸ்டேஜ், நோ சேதாரெலாம் போடுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு எதுவுமே இல்லை, அந்த அன்றைய பவுண்ட் ரேட் மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்த 1000 ரூபாய் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து போடுறது. ஓகேங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செல்வமகள் திட்டம் பிஎஃப் அதுலேருந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆண் குழந்தைக்கும் போட்டுக்கலாம், பெண் குழந்தைக்கு. இந்த 1000 ரூபாய் வந்து நம்ம 500 ரூபாவை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஒய் இது பெண் குழந்தைக்கான திட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா 18,000. ஓகேங்களா, இந்த 18 இது வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா இது எப்படின்னா 1,80,000 நம்ம போடுறோம். இது இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து 22 வருஷத்துக்கு நம்ம கட்டுறோம். ஓகேங்களா, 22 வருஷத்துக்கு 3,74,613 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 5,54,613 ரூபா நமக்கு வந்து கிடைக்கிது. இது வந்து 22 வருஷம். அப்புறம் வந்து பிடிஎஃப்ல இதில் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கானது. இது வந்து 1,80,000 நம்ம போடுறோம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுறது பார்த்திங்கன்னா 1,35,572 ரூபா நம்மளுக்கு வந்து அசல் வட்டி கிடைக்கிது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 3,15,057 ரூபா நமக்கு வந்து மொத்தமாக கிடைக்கிது. ஓகேங்களா, இது வந்து 15 வருஷத்துக்கு இதேமாரி நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 ரூபாய். அதாவது இது வந்து இப்போது எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் இதாக கூட போட்டுக்கலாம். இது வந்து 12% வந்து நம்மளுக்கு வட்டி கிடைக்குது. இது அப்படின்னு பார்க்கும்போது 1,80,000 ரூபாய்க்கு நம்ம போடுறோம். இது இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்தீங்கன்னா 33,24,576 ரூபாய் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா, இது வந்து மொத்தமாக நமக்கு டோட்டல் பண்ணிங்கன்னா 5,45,706 ரூபாய். ஓகேங்களா, 5,04,576 ரூபாய் கிடைக்குது. ஓகேங்களா, இதே 18 வருஷம் லாங் ட்ரிப்பு 20 வருஷத்துக்கு அதாவது 18% இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் போடணும் 20 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 நம்ம கட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட 2,10,348 ரூபா அந்த மாதிரி நம்மளுக்கு சம்திங் கிடைக்குது. ஓகேங்களா, இவ்வளோ அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கும் போட்டுகிட்டே இருக்கு.
பார்த்தீங்கன்னா முத்து ஃபினான்ஸ்லேயே எஸ்பிஐ நம்ம போடுறோம் ஓகேங்களா. இது மாதம் மாதம் ஒரு 2000 நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18% நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா. இந்த வந்து 20 வருஷத்துக்கு நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். 20 வருஷத்துக்கு சேவ் பண்ணிங்கன்னா நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 நம்ம கட்டுவோம் ஓகேங்களா. இது வந்து 20 வருஷத்துக்கு நம்ம கட்டியே எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 லட்சம் சம்திங் கிடைக்குது ஓகேங்களா. இது வந்து ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 46 லட்சம் சம்திங் நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா. இதுலேயே இன்னும் நம்ம வந்து அந்த உண்டியல் சேவிங் அப்படின்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 50 லட்சம் நம்மளாலையும் சேவ் பண்ணி வைக்க முடியும் ஓகேங்களா. இப்படி நீங்கள் 1 by 1 நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு 50 லட்சம் சேவ் பண்ணி வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.